எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மைக்ரோ ஃபுட் ஃபேக்டரி அபி. நம்ம ஏற்கனவே ரெட்மி நோட் 7S, அதாவது நான் ப்ரைமரியாக வாங்கின மொபைலோட அன்பாக்சிங் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு உண்மையிலே இட்ஸ் அண்ட் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாங்க. புது நண்பர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம். அன்பாக்சிங் எனக்கு கிடைக்கல, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஃபோன் வாங்கியிருந்தாங்க. வாங்கி ஈவினிங் எனக்கு கொண்டு காமிக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் ரிவ்யூ போடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த விவோ என்ன ஃபோன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விவோ y17. இந்த மொபைல் அநேகர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் நிறைய பேர் இதை பற்றி போட்டிருக்கவே மாட்டாங்க. பட் இது ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.3 இன்ச் 6.35 இன்ச் டிஸ்பிளே, 720x1500 ஒர்க் ஆகுது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அவ்வளோ இருக்குது. ப்ராசஸர் என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா, மீடியா அப்படின்ற அந்த மீடியாடெக் P35 P35. அப்புறம் கேமரான்னு பொறுத்தவரையில் ஃப்ரண்ட்டில் 20 MP, பின்னாடி பார்த்தீங்கன்னா 13 MP + 5, மொத்தம் 3 கேமரா இருக்குது. இதுதான் அதோட பெருசு. 13 + 8 + 2, 13 + 8 + 2. ரேம் 4GB ரேம். இன்டர்னல் இன்னும் சொல்லவே தேவையில்லை, மற்ற மொபைலோட டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது. 128GB. பேட்டரின்னு பார்க்கும்போது பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் பையில் ஒர்க் ஆகுது. இது போன மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன இந்த ஒரு மொபைல். ஸோ இதில் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்குது என்னென்னா, பேட்டரி நல்லாயிருக்கு அப்படின்னாங்க, ஸ்டோரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, ஓஎஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதை பற்றி வாங்க இது என்னங்கன்னு நம்ம ப்ரீஃபான இதில் பார்க்கும்போது இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, ரெசல்யூஷன் 720x1500 பிக்சல் சொல்லியிருந்தேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.3:9 ஒர்க் ஆகுது. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.35 இன்ச்சு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2.3 GHz குவாட் கோர் ப்ராசஸர். இதால் மேட் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் ஹேலோ P35 இது பண்ணியிருக்காங்க. இதில் மைக்ரோ SD கார்டு போட முடியும். டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸே அந்த 3 கேமரா தான். நல்ல ஒரு நான் ஃபோட்டோ எடுத்து கூட பார்த்தேன் வெளியில், பட் அந்த சாம்பிள்ஸ் என்னால் வாங்க முடியல. புது ஃபோனுன்றனால ஒரு எடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் சொல்ல பார்த்தா, முன்னாடி வந்து 20 மெகாபிக்சல் கேமரா, அதுவும் நல்லா தான் இருக்குது, அதுக்கும் எந்த குறைச்சல் இல்லை. அப்புறம் அந்த OTG சப்போர்ட் இருக்குது, ஹெட்ஃபோன் எல்லாமே இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக்கிங், ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்குது. உண்மையிலேயே இந்த மொபைல் பார்க்க ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 14.5, 14,500 ஃப்ளிப்கார்ட்டில் இது வாங்கியிருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து கூட வாங்கலாம். ஏன்னா எந்த மொபைல் வாங்குறேன்ற ரேஞ்சில் இந்த மொபைல் அவங்க கொண்டு வரவே இல்லை. நிறைய பேர் மறந்து போன இந்த மொபைல், பட் இட்ஸ் அண்ட் குட். ஸோ இதை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க. முக்கியமானது பேட்ரின்னு சொல்லப்போனால் ரொம்ப நல்ல ஒரு பேட்ரி, 5000 mAh. என்னோட அந்த இது 4000 தான் ஆக்சுவலி ரெட்மி நோட் 7, பட் எனக்கு இது NFன்றனால அவசரத்துக்கு வேறு வழி இல்லாமல் டப்புன்னு போய் பிடிச்சி வாங்கிட்டோம். 48 மெகாபிக்சல் கேமரா. ஸோ நல்லா 48 மெகாபிக்சல் இல்லைனாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ, வீடியோ, கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் போய் பார்த்தேன், செக் பண்ணேன், வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கோம், வீடியோஸ் எடுத்துட்டு அந்த கேப்சர்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாவே இது எடுக்குது. ஸ்டோரேஜும் அதே மாதிரி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்தா வாங்குங்க. இப்படிப்பட்ட எந்தெந்த ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம
ஸ்பெசிஃபிகேஷன் அல்லது ரிவ்யூ ஆர் அன்பாக்சிங் ஏதாவது போடணுமான்னுட்டு சொல்லுங்கள். நம்ம பார்த்துட்டு அட்லீஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாவது உங்களுக்கு கொடுப்போம். இல்லை வர அப்கமிங் டேஸ் டெக் நியூஸ் மாதிரி ஏதாவது போடணுமான்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் அநேக வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டெய்லி ஒரு வீடியோஸ் உங்களுக்காக நான் போடணும்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் நிறைய சாங்ஸ் மற்றும் அநேக வீடியோஸ் இருக்கிறதுனால டெக் நியூஸ் நம்ம குறைஞ்சிருக்கிறோம். ஸோ டெக் நியூஸ் இந்த ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த சாங்ஸ்க்காக இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு அந்த அளவுக்கு இதுவாகாது. டெய்லி ஒரு டெக் நியூஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் அதை ஒரு டெக் நியூஸ் போட நான் முயற்சிக்கிறேன். கூட இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இணைந்து நம்மளோட மைக்ரோஃபோன் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன்.